யாவரையும் மிகுந்த அன்போடு நான் வாழ்த்துகிறேன். ஆகஸ்ட் மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை நாம் ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாக ஆயத்தப்படுகிறோம். இருக்கிற இடங்களிலே நாம் ஜெபத்தோடு குடும்பமாக இந்த ஆராதனை கொண்டு வருவோம். நிச்சயமாக இந்த ஆராதனை கொண்டு வருகின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் எல்லாம் வல்ல ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இம்மட்டும் எங்களை நீ கண்ணின் மணியை போல பாதுகாத்து பராமரித்து எங்களை போஷித்து ஆரோக்கிய தேவைகளை எல்லாம் சந்தித்து எல்லா தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாத்து எங்களை ரட்சித்து மிகவும் ஆச்சரியமாக நீ வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். நமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மீது வைத்திருக்கிறபடி அன்பையும் இரக்கத்தையும் கிருபையையும் ஒரு விசை நாங்கள் எண்ணி பார்த்து நம்மை ஆராதிக்கும்படியாக நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இது ஆராதனை முழுவதும் ஆளுகை செய்து இது ஆராதனை பங்கு பெறுகின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாக. 200 ஆண்டு கீதங்களில் 514 பாடுகிறோம். 200 ஆண்டு கீதங்களில் 514 அஞ்சாதரு என் நெஞ்சமே என்ற பாடல்.
மெல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலுள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுமன்றி நம்முடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்தவருடைய புகழை பிரஸ்தாபனவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்திற்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் நாம் இருக்கிற இடங்களிலே சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். ஆண்டுடைய சமூகத்திலே நம்முடைய குறைவுகள் குற்றங்கள் எல்லாவற்றை நாம் அறிக்கை செய்வோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு பெறுகிறவனோ இரக்கம் பெறுவான். இதோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் விட்டுவிடத்தக்கதாக ஆண்டவரே என்னையும் எங்களை மன்னித்து எங்களை நீர் ஆசீர்வதியும் என்ற சிந்தையோடு யாவரும் சேர்ந்து பாவரிக்கின்ற ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நான் நம்முடைய வழிகளை விட்டு வழி வளைந்து போனோம். எங்களது எத்தனையோ யோசனைகளுக்கு பொறுப்புகளுக்கும் மேலிடந்தோம். அது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். சேர்ந்தைகளை செய்யாமல் செய்த காலங்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சோமையிலே ஆனால் ஆண்டவரே தேவீகத்திராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர்கள் செய்த வாக்குகளின்படியே நிர்வாகிக்குள்ள குற்றவாளிகளாய் எங்களுக்கு இறங்கும். தன்னிற்கு மேல் உரிமையாயிரும் பாதத்துக்கு கூட செய்யப்படுத்தும் நேரங்குள்ள பிதாவே சுத்தராமத்துக்கு மகிமைப்படி நாங்கள் தேவத்தை மீதிகளுக்கு தொடர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்திரும்பி ஒதுக்கப்படுகிற நம்ம ஜனத்திற்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பை கூறி அறிவிக்க நம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தை கட்டளை மறுத்து செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசி நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்தவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு நாளெல்லாம் ஆசில்லாமல் பசுக்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் நம்முடைய பரிசுத்த ஆவியை அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம்.
ஆண்டவரே எங்கள் குடிகளை திறந்தருளோ. தேவனே ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியோங்கள். சிறப்பு சங்கீதம் 146 சங்கீதம் வரைமுறையை வாசிப்போம். சங்கீதம் 146. அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். அவருடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகி கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுடைய உண்டாக்கிறவர். அவர் என்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். குருடரின் கண்களை கர்த்தர் வெட்டுகிறார். மனங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையை விதவையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். கர்த்தர் சதா காலம் அரசாளுகிறார். சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாக அதிகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் முடிய. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல். நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளோருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். நான் எப்போதும் வழக்காட மாட்டேன். நான் என்றைக்கும் கோபமாய் இருப்பதும் இல்லை. ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே. நான் அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தம் கடும் கோபமாகி அவர்களை அடித்தேன். நான் மறைந்து கடும் கோபமாயிருந்தேன். தங்கள் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்களே. அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் சமீபமாய் இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன். அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. Yeah.
5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் முடிய. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல். இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவன் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அளித்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. நமது விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தை பூமி படைத்த ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற இரக்கத்தை எங்களுக்கு காண்பியோம். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியோம். கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை இரட்சியோம். கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடோம். பராபரனே எங்கள் இருதயத்தை சுத்திகரியோம். ஜெபம் பண்ண கடவோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 10ஆம் ஞாயிற்றுக்குரிய சுத்த ஜெபம். எல்லாம் வல்ல ஆண்டவரே, உமது அடியார் செய்யும் ஜெபங்களுக்கு இரக்கமாய் செவி கொடுத்து நாங்கள் வேண்டிக் கொள்ளுதலை பெறத்தக்கதாக உமக்கு சித்தமானவைகளையே கேட்டுக்கொள்ளும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் கிருபை செய்தருளோம். சமாதானத்திற்கு காரணரும் ஏக சிந்தை விரும்பருமாகி தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிறது அடியாராகி நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கு பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பேக்கரென்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளோம். தேவனே, இந்நாள் வரை உங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரம பிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளில் மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்திற்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும்
பார்வைக்கு நீதியாயிருக்கிறது எப்பொழுது செய்வதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் ஆளுகையினாலே நடத்திட வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். பற்பல விதமான நிலைமையில் உள்ள மக்களுக்காக இந்த வேளையிலே நாம் ஜெபிப்போம். எல்லா மனுஷரையும் சிருஷ்டித்தவரும் காப்பாற்றுவருமாயிருக்கிற பராபரனே, எவகையும் எந்த நிலைமையிலுள்ள மனுஷர்களுக்காக நாங்கள் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். சகல தேசத்தாருக்கும் அது இரட்சணியத்தையும் சகல ஜாதியாருக்கும் அது வழிகளையும் தெரியப்படுத்தியவர்கள். விசேஷமாக தேவரீர் பொதுவாயிருக்கிற திருச்சபைக்கு நற்செய்தியை தந்து தங்களை கிறிஸ்து என்று சொல்லிக் கொள்கிற யாவரும் சத்திய மார்க்கத்திலே நடக்கவும், ஆவியின் பொறுமையிலும் சமாதான கட்டிலும் நீதியின் நடக்கில் விளைத்து விசுவாசத்தை பற்றிக் கொண்டே இருக்கவும், அது சபையினுடைய நல்லாவினாலே நடத்தி வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். கடைசியாக மனதையும் சரீரத்தையும் ஆஸ்தியையும் பற்றிய விதமான துன்பங்கள் அடைந்து வருத்தப்படுகிற யாவரையும், விசேஷமாக தங்களுக்காக ஜெபம் பண்ணும்படி கேட்டுக்கொண்டவர்களையும் பிதாவே தயவுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய அவசரங்களுக்கு தக்கதாக தேவரீர் ஆறுதலின் சகாயத்தை அவர்கள் செய்து உபத்திரப்படுகையில் அவர்கள் பொறுமையாயிருக்கவும், அவர்கள் துன்பங்கள் எல்லாம் இன்பமாய் முடியவும் கட்டளையிட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளையும் கிடைத்தவர்களாக நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். யாவரும் சேர்ந்து பொதுவான ஸ்தோத்திர ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, சர்வ ஜீவன் யாவர பிதாவே, அபாத்திரங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவரீர் அருளி செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடு உறுதியத்தோடு ஒரு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் இன்மைக்கு எல்லா ஆசீர்வாதங்களுக்காக வைத்திருக்கிறோம். விசேஷமாய் கிறிஸ்துவினாலே உலகத்தில் மீட்கப்பட்ட விலைமதியாத அன்புக்காகவும் கிருபை எத்தனங்களுக்காகவும் மகிமையோம் என்ற நம்பிக்கைக்காகவும் ஒரு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாக நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். எங்களுக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் முன்பாக பரிசுத்தம் நீதியுள்ளவர்களாக நடக்கவும், எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலே முடிப்புகளை பிரசாதப்படுத்தவும் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவனுக்கும் பரிசுத்தாவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபையளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அருள் செய்வேன் என்று வாக்கள் இருக்கிறீரே. கர்த்தாவே, அடியாராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதலையும் நிறைவேற்றி இம்மையிலே சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளோ. உட்காருங்கள். பரிசுத்த விவாக அறிக்கை தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் தென்காசி வடக்கு சியோநகர் சேகரம் சியோநகர் சபையைச் சேர்ந்த திரு எம் ஐசக் ராஜன், திருமதி டி பியூலா எபனேசர் டி குமாரத்தி, ஜூனோ மோகனராணியும் திருநெல்வேலி திருமண்டலம் பொட்டல்பட்டி சேகரம் மீனாட்சிபுரம் சபையைச் சேர்ந்த திரு பி சின்னத்தம்பி, திருமதி அந்தோணியம்மாள் உடைய குமாரன் திரு சி விஜயனும் பரிசுத்த விவாகம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்று அறிவிக்கிறேன். இவர்களை பரிசுத்த விவாகத்தில் சேர்க்கக்கூடாத நியாயமான காரணமாவது தடையாவது உண்டு என்று
உங்களில் யாராயிரம் அறிந்திருந்தால் சேகர குருவானவருக்கு எழுத்து மூலம் தெரியப்படுத்த வேண்டும். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. அப்படியே நாம் தலை தாழ்த்தி அருமையான இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக சித்தம் கொண்டிருக்கிற ஸ்தோத்திரம். குறிப்பாக என்னுடைய திருமணத்திற்காக எடுத்துக்கொள்கின்ற எல்லா விதமான ஆயத்தங்களையும் நீர் ஆசீர்வதியும். குறிப்பாக திருமண ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைக்கு ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை உருவாக்கின ஆண்டவர், இதோ அருமையான பிள்ளைகளை நீர் கடவுள் மனைவியாக இணைத்து உங்களை ஆசீர்வதியும். உடைய குடும்ப வாழ்வு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பெற்றோர் உடன்பிறப்புகளை நீர் ஆசீர்வதியும். உடைய கிருபை பிரசனம் எப்பொழுதோடு இருப்பதாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. இந்த வாரத்திலும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாட்களை ஆசிரியர்களுடைய பெயர்களை நான் வாசிக்கிறேன். பிறந்த நாளை ஆசிரியக்கிறவர்கள் 18ஆம் தேதி ரெவரண்ட் டி. எட்வர்ட் டேனியல், சன் ஆஃப் மிஸ்டர் தங்கமணி. 18ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஞான தேவ வைலட், ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் எஸ். ஜோஸ். 19ஆம் தேதி மிஸ்ஸஸ் ரோஸ் அன்னாள். 21ஆம் தேதி மிஸ்ஸஸ் எம். கிளாடிஸ் இன்பராணி, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் பி. இன்பக்கணி. 21ஆம் தேதி ஏ. ஜாஸ்பர் ராணி, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் அன்பராஜ். 22ஆம் தேதி மிஸ்ஸஸ் பி. சாரோன், ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் பி. சாம்ராஜ். 22ஆம் தேதி மிஸ்டர் பி. டேவிட் பால்ராஜ். இந்த வாரத்திலே தன்னுடைய திருமண நாளை ஆசிரிக்கிறவர்கள் 17ஆம் தேதி மிஸ்டர் டி. எட்வர்ட் டேனியல், மிஸ்ஸஸ் மெரிட்டா எவனேசன் டெவக்கணி தம்பதியர். 17ஆம் தேதி மிஸ்டர் ஏ. கிங்ஸ்டன், மிஸ்ஸஸ் ஞான ரோஜா தம்பதியர். 19ஆம் தேதி மிஸ்டர் பி. டேவிட் ராஜா சிங், மிஸ்ஸஸ் தங்கம் டேவிட் தம்பதியர். 20ஆம் தேதி மிஸ்டர் கே. செல்வ திருமலை, மிஸ்ஸஸ் டி. அன்பரசி தம்பதியர். 20ஆம் தேதி மிஸ்டர் எஸ். இம்மானுவேல் தேவசகாயம், மிஸ்ஸஸ் பிளஸ்ஸி பிரமிளா தம்பதியர். 21ஆம் தேதி மிஸ்டர் ஜே. ஜோசப் சிவகுமார், மிஸ்ஸஸ் கோகிலா சுந்தரி ராஜாத்தி தம்பதியர். இப்பொழுது பாடகர் குழுவினர் உங்களை வாழ்த்தி பாடுவார்கள். இந்த வாரத்திலும் தன்னுடைய பிறந்த நாளை ஆசரிக்கிற நம்முடைய பிள்ளைகள் யாவருக்காகவும் திருச்சபையாக நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். இவர்கள்
மக்கள்களை வாழ்த்துகிறோம். குறிப்பாக கடந்து போன ஆண்டு முழுவதும் கண்ணின் மணியைப் போல நீர் பாதுகாத்து வந்திருக்கிற ஸ்தோத்திரம். புதிய ஆண்டு ஒவ்வொருவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தன்னுடைய வாழ்க்கையிலே நீர் போதுமானவராக இருந்து இதோ உம்மை முன்னிறுத்தி உம்முடைய ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு நாளும் இவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்பிக்கை தாவே தொடர்ந்து இந்த வாரத்திலும் நம்முடைய திருமண நாளை ஆசிரிக்கிற எல்லா தம்பதியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பமாக இணைத்த நாள் முதல் இந்நிமிடம் வரையிலும் நீ குடும்ப வாழ்க்கையிலே நீ கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே தொடர்ந்து புதிய ஆண்டு உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசா பக்தர் கூறுகிறவனமாக குடும்பமாக தொடர்ந்து உன்னை சேவித்து உன்னை மகிமைப்படுத்தக்கூடிய கிருபைகளை தாரும். நான் உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையுமாய் வைப்பேன் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவர், பிறந்த நாளை ஆசிரிக்கிறவர்கள், திருமண நாளை ஆசிரிக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆண்டவரே நீர் இவர்களை கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி நிறைவான ஆசீர்வாதங்களை தொடர்ந்து வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. செய்திக்கு ஆயத்தமாக 200 கீதங்களில் 522வது பாடல் சேதம் அற யாவும் வர என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாறாத மகத்துவமுள்ள வல்ல நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நல்ல வாய்ப்பினை எமக்கு அருளின இறைவனுக்கும் நம்முடைய திருச்சபையின் போதக பிதாவாக அருள் திரு அருள்ராஜ் பிச்சமுத்தையா அவர்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். கர்த்தர் இந்த லாக்டவுன் நேரத்திலே இந்த காட்சியின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபத்தோடு அமர்ந்திருப்போம். தேவ செய்திக்காக காத்திருப்போம். ஆண்டவர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஒரு பாடலோடு கூட ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போவோமா? உம்மாலாகாத
வில்பர் ரைட் அமெரிக்கா தேசத்திலே ஒரு போதக பிதாவின் மகனாக பிறந்து வளர்ந்தார்கள். அந்த போதக பிதா கற்றுக் கொடுத்த ஒரு காரியம், தன்னுடைய சின்ன வயதிலிருந்து அதை கடைபிடிக்க ஆரம்பித்தார்கள். மனிதனால் கூடாதது தேவனால் கூடும், மனிதனால் கூடாதது தேவனால் கூடும் என்பதை கற்றுக் கொடுத்திருந்தார். இந்த ஓர்வில் ரைட், வில்பர் ரைட் ஆணித்தரமாக தன் மனதிலே பதித்துக் கொண்டார். தேவனுடைய ஆலயத்திற்கு கடந்து சென்று முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற பொழுது தேவனிடத்திலே அன்பு செலுத்தி ஜெபத்திலே தரித்திருப்பார்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிற பொழுதெல்லாம் மனிதனால் கூடாதது தேவனால் கூடும் என்று ஆழமாக விசுவாசத்திலே இருந்தார்கள். நாட்கள் சென்றன, காலங்கள் சென்றன. ஆண்டவர் அவர்களை படிப்படியாக உயர்த்தினார். தேவனுடைய கரத்திலே அவர்களை ஒப்புக் கொடுத்தார்கள். ஆண்டவர் அவர்களை உயர்த்தினார். எவ்விதமாக உயர்த்தினார்? விமானத்தை தயாரிக்கின்ற ஒரு மனிதர்களாக, அதிலே முதலாவது பிரயாணம் செய்த மனிதனாக, அதிலும் குறிப்பாக அதை ஓட்டி சென்ற பைலட்டாக ஆண்டவர் அவர்களை உயர்த்தினார். தேவனுடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கிற பொழுது ஆண்டவர் அவர்களை உயர்த்தினார். இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே யாரையும் அடக்கி உயர முடியாது. ஆனால் கர்த்தரின் கரத்திலே நம்மை அர்ப்பணிக்கிற பொழுது ஆண்டவர் ஏற்ற காலத்திலே உங்களையும் என்னையும் உயர்த்துவார். வேதத்தின் அடிப்படையிலே 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். இன்றைய வாழ்விலே, குடும்பத்திலே கணவன் மனைவியை அடக்கி ஆள வேண்டும், அதிலே உயர வேண்டும் என்று நினைக்கிறோம். மனைவி கணவரை அடக்கி நாம் உயர்ந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெற்றோர்கள் ஒரு வயதிலே முதித்தவர்களாய் மாறின பிறகு அந்த பெற்றோர்களை அடக்கி தன் வார்த்தைகளை மட்டும்தான் கேட்க வேண்டும் என்று உயர்த்த குரலிலே நாம் இருக்கின்றோம். இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையிலே இவ்விதமாக நடந்து கொண்டிருக்கிறது. திருச்சபையிலே ஒருவர் இன்னொருவரை அடக்கி நாம் உயர வேண்டும் என்று நினைக்கிறோம். ஒரு சமுதாயத்திலே, ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஒரு சமுதாயத்தின் மக்களை அடக்கி இன்னொரு சமுதாயம் வளர வேண்டும் என்று நினைக்கிறோம். இன்றைக்கு இந்தியா தேசத்திலே கட்சியினுடைய காரியங்களை பார்த்தால் ஒரு கட்சி இன்னொரு கட்சியை அடக்கி ஆண்டு அதிலிருந்து உயர வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே இவ்விதமாக ஒரு மனிதனை அடக்கி நாம் உயர வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், மனிதனுடைய கையிலே அடங்குவது அல்ல, தேவனுடைய கையிலே அடங்கி இருக்கிற பொழுது தேவன் ஏற்ற காலத்திலே உங்களையும் என்னையும் உயர்த்துவார். அல்லேலூயா! ஆண்டவர் உங்களையும் என்னையும் உயர்த்துவார். இன்று ஆண்டவர் உங்களையும் என்னை உயர்த்துவதற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய 2 காரியம். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் தொழில்துறைகளையும் வியாபாரங்களையும் நாம் கையிட்டு செய்கிற அனைத்து வேலைகளையும் நாம் வேலை செய்கிற இடத்திலே உயர்வையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்க வேண்டும். அதற்கு 2 காரியங்கள் நாம் செய்ய வேண்டும். ஒன்று, ஊக்கமான ஜபம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஊக்கமான ஜபம்.
1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதிலே ஜாக்கிரதையாயிருங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபிக்கிறதிலே ஜாக்கிரதையாயிருங்கள் என்று திருமறை நமக்கு கூறுகிறது. தானியேலை குறித்து வேதத்திலே பார்க்கிற பொழுது சிங்க கெடிகளிலே அவன் தூக்கி வீசப்பட்டான். ஆனால் அந்த சிங்கம் அவனை ஒன்றும் செய்யவில்லை. காரணம், ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிற ஒரு வீரனாக மாறினான். அவனுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அவனை சிங்கக்கடியில் இருந்து பாதுகாத்து உயர்த்தினார். அதே நேரத்திலே எலியாவை குறித்து வேதத்திலே பார்க்கிற பொழுது அவனுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் பதில் கொடுத்து மழையை வருஷிக்க செய்தார். அவருடைய வாழ்க்கையிலே ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்து அவனை உயர்த்தினார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் உயர்த்த வேண்டும் என்று சொன்னார். இந்த வேதாகமத்திலே இருக்கிற வீரர்களைப் போல ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பவுலும் சீலாவும் ஒரு முறை சிறைச்சாலையிலே கட்டப்பட்ட சூழ்நிலையிலே அந்த வேதனைக்கு மத்தியிலே, பாடுகளுக்கு மத்தியிலே, கஷ்டத்திற்கு மத்தியிலே ஆண்டவரை துதித்து பாடினார்கள். ஆண்டவரை துதித்து பாடுகிற பொழுது அவருடைய கட்டுகளெல்லாம் மாறினது, அவருடைய பாடுகளெல்லாம் மாறினது. ஆனால் ஆண்டவர் அவர்களை உயர்த்தினார். சிறைச்சாலையில் இருந்து வெளியே அழைத்து கொண்டு வந்தார். ஆண்டவர் உயர்த்தினார். கட்டுகள் மாறப்பட்டன, வேதனைகள் மாறப்பட்டன, பிரச்சனைகள் மாறப்பட்டன. கர்த்தரை துதித்து ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிற பொழுது நம்முடைய எல்லா கட்டுகளையும் நீக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை பாவ கட்டுகள் நம்மிடத்தில் இருக்கிறதா? அதை விட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோமா? அந்த பாவ கட்டுகளை எல்லாம் நீக்குவதற்காகத்தான் அருளாளராகிய இயேசு கிறிஸ்து தன் சரீரத்தை சிலுவையிலே கொடுத்தார், இரத்தத்தை சிந்தினார். உங்களை என்னை பாவத்தில் இருந்து விடுதலை கொடுப்பதற்காக. அதே நேரத்தில் வியாதி கட்டுகளில் இருந்து ஆண்டவர்களை விடுதலை செய்வார். பிரச்சனையின் கட்டுகளில் இருந்து விடுதலை செய்வார். மன பாரத்தின் கட்டுகளில் இருந்து விடுதலை செய்வார். வறுமையில் இருந்து ஆண்டவர் விடுதலை செய்வார். பிரச்சனையில் இருந்து ஆண்டவர் விடுதலை செய்வார். கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் நானும் ஜெபிக்கிற பொழுது, ஊக்கமாக ஜெபிக்கிற பொழுது ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்பார். உங்களுக்கு பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஜெபிக்காத கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் அல்ல. ஜெபிக்காத கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் அல்ல. ஆனால் ஜெபிக்கிற கிறிஸ்தவன் தான் கிறிஸ்தவன். இன்றைக்கு ஜெபிக்கிற கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவரே, உடைய கரத்திலே என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை உயர்த்தும். நான் ஜெபிக்கிற கிறிஸ்தவனாக என்னை அர்ப்பணிக்கிறேன். இதுவரையிலும் நான் வாழ்ந்த வாழ்க்கை போதும். கிருபையாக இந்த லாக்டவுன் நேரத்திலே என்னை பாதுகாத்திருக்கிறேன். கொரோனாவில் இருந்து என்னை மீட்டு இருக்கிறேன், என்னை பாதுகாத்து வழி நடத்திருக்கிறேன். ஏசப்பா, நான் உம்மோடு கூட பேச போறேன். இவ்வளவு நாளும் ஒருவேளை பேசவில்லையா? ஜெபத்திலே உம்மோடு கூட பேச போகிறேன். ஜெபம் என்றால் என்ன? தேவனோடு பேசுவது, தேவனோடு உறவாடுவது, தேவனிடத்திலே கேட்பது. இதுதான் ஜெபம் ஐயா. ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு நம்முடைய மற்ற மனிதர்களோடு கூட பேசுவதிலே எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம். ஆனால் இறைவனோடு பேசுவதிலே எத்தனை மணித்துளிகளும் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே ஊக்கமான ஜெபத்தோடு அமர்ந்திருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து காத்து உங்களை உயர்த்துவார். ஜர்சலா என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் ஆந்திரா தேசத்திலே இருக்கிறது. சூவே ஐயாத்துறை என்று சொல்லக்கூடிய ஒரு மிஷனரி இடையங்குளம் பகுதியில் இருந்து ஆண்டவருடைய திருப்பணியை ஆந்திராவிலே செய்து கொண்டிருந்தார். அங்கே லம்பாடி, மந்துலா என்று சொல்லக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே பல பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதியினுடைய கட்டுகள், பிசாசுடைய தொந்தரவுகள், இவைகளுக்கு மத்தியிலே சூவே ஐயாத்துறை என்று சொல்லக்கூடிய மிஷனரி ஐயா பாரத்தோடு அவர்களுக்காக ஊக்கத்தோடு கூட
அவர்கள் சென்ற மாட்டு வண்டியின் அடியிலே இரவு பகலாக கண் விழித்து ஜெபிப்பார்களாம். மாட்டு வண்டியினுடைய அடியிலே முழங்கால் படியிட்டு இறைவனிடத்திலே ஊக்கமாக ஜெபிப்பார்களாம். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு மத்தியிலே இருந்த பிரச்சனை, போராட்டங்கள், வியாதியின் கட்டுகள், மரண கட்டுகள் எல்லாவற்றையும் நீக்கி அவளை உயர்த்தினார். இன்றைக்கு ஒரு தோர்ணக்கல் திருமண்டலம் ஆண்டவருடைய நாமத்தினாலே உருவாக்குவதற்கு ஒரு காரண கர்த்தாவாகவும் சூவை ஐயாத்துறை இடையங்குளத்தை சார்ந்தவர் அமர்ந்திருந்தார். இன்றைக்கு அவர்கள் ஒரு பாடலை பாடியிருக்கிறார். என்ன பாடல் பாடுவோமா? யாவரும் இணைந்து ஜெபத்தை ஜபத்தின் வார்த்தை தந்தருளும் ஜபத்திலே தரித்திருந்து ஜபத்தின் மேன்மை காணச் செய்யும். ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம், ஊக்கமாய் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் உயர்த்துவார். இரண்டாவதாக, கடைசியாக, உண்மையான அன்பு கூறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். உண்மையான அன்பு கூறுகிறவர்களாய் இருக்கிற பொழுது ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது: ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கிறிஸ்தவம் என்பது அன்பு என்கின்ற 3 எழுத்துக்களினாலே நிறைய பெற்றிருக்கிறது. கிறிஸ்தவ சித்தாந்தம் அன்பு என்கின்ற 3 எழுத்துக்களினாலே இந்த திருமறை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு உலகம் கொடுக்கிற பெயர் அன்பானவர்கள், லவ்விங் பீப்புள், அன்பானவர்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற பொழுது அன்பு சகலத்தை தாங்கும், சகலத்தை சகிக்கும், சகலத்தை நம்பும். அன்பு எனக்கு இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை. வேதம் சொல்லுகிறது, கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? இன்றைக்கு உங்களுடைய அன்பு மாயமற்றதாக இருக்க வேண்டும். ஒருவரை நாம் ஆலயத்திலே பார்க்கிற பொழுது, வீதிகளிலே பார்க்கிற பொழுது, வெளியே பார்க்கிற பொழுது நம்முடைய அன்பு எப்படி இருக்கிறது? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அன்பு செலுத்துகிறோமா? இல்லை என்றால் உதடு அளவிலே நம்முடைய அன்பு மாயமற்றதாக இருக்கிறதா? மாயமுள்ள அன்பாய் இருக்கிறதா? வேதத்தை கையிலே வைத்திருக்கிற நம்மிடத்தில், வேத புத்தகத்தை வாசிக்கிற நம்மிடத்தில், தினந்தோறும் வேதத்தை வாசித்து 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 அதன்படி நடக்கிற நம்மிடத்திலே அன்பு இருக்கிறதா? அன்பு இருக்கிறதா? வேதம் சொல்கிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லி, நீங்களும் நானும் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். With Jesus we are hero, without Jesus we are zero என்று சொல்லி ஒருவர் சொல்லுகிறார். நம்மிடத்திலே அன்பு இருந்தால் கிறிஸ்து நம்மிடத்திலே இருக்கிறார். அன்பு இல்லை என்றால் கிறிஸ்து நம்மிடத்திலே இல்லை. நம்முடைய இருதயம் சீரோவாக இருக்கிறது. மத்தேயு 24:12ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, அக்கிரம மிகுதியினால் அன்பு தணிந்து போகும். அக்கிரம மிகுதியினால் அன்பு தணிந்து போகும்.
குடும்பத்திலே அக்கிரமம் இருக்கிறதா? சமுதாயத்திலே அக்கிரமம் இருக்கிறதா? பணி செய்கிற இடத்திலே அக்கிரமத்தோடு இருக்கிறோமா? அங்கு அன்பு தணிந்து போகும். இன்றைக்கு அக்கிரமம் மிகுதியாய் பெருக 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 அன்பு குறைந்து போகும். இன்றைக்கு உலகத்திலே, தேசத்திலே, சபைகளிலே, சமுதாயத்திலே இன்றைக்கு அக்கிரமம் பெருகிக் கொண்டே இருப்பதினாலே தேவனுடைய கோபாக்கினை வந்து கொண்டே இருக்கிறது. இந்த லாக்டவுன் நீடிப்பதற்கு காரணம் என்ன? நம்மிடத்திலே அன்பு இல்லை, அக்கிரம சிந்தை. ஆண்டவரோடு கூட, ஆண்டவரே, இந்த நேரத்தில் என்னுடைய கரத்தில் நான் அக்கிரம சிந்தையோடு அல்ல, அன்பாக நடந்து கொள்வேன். என்னை ஏற்ற காலத்தில் உயர்த்துப்பா. உம்முடைய கையிலே நான் இருக்கிறேன். உம்முடைய கையிலே என்னை வரைந்து வைத்திருக்கிறேன். உம்முடைய உள்ளங்கையிலே நான் வரையப்பட்டிருக்கிறேன். நான் உம்முடையவன். என்னை அன்பினால் நிரப்பும் அப்பா, அன்பினால் நிரப்பும் ஆண்டவரே. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, அன்பின் நிமித்தம் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவர் மீட்டுக் கொண்டார். அன்பின் நிமித்தம் ஆண்டவர் உங்களையும் என்னையும் மீட்டுக் கொண்டதினாலே தான் நீதிமொழிகள் 10:12 சொல்லப்படுகிறது, அன்பு சகல பாவங்களை மூடிவிடுகிறது. அன்பு சகல பாவங்களை மூடிவிடுகிறது. ஒருவேளை தெரிந்தோ தெரியாமலோ நமக்கு விரோதமாக யாரும் தவறு செய்தாலும் அதை அன்பின் நிமித்தமாக அவரிடத்திலே அன்பை செலுத்துங்கள், அது மறந்து போய்விடும். அதே நேரத்தில் யோவான் 13:9 சொல்லப்படுகிறது, பிதா என்னிலே அன்பாய் இருக்கிறது போல நான் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்வதோடு மட்டுமல்ல, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இன்றைக்கு நம்மிடத்திலே நம்முடைய சரீரத்தின் மீது எவ்வளவு அன்பு செலுத்துகிறோம், நம்முடைய குடும்பத்தின் மீது எவ்வளவு அன்பு செலுத்துகிறோம், அதே போன்றுதான் பிறர் மீது அன்பு செலுத்த வேண்டும். பிறர் குடும்பத்தின் மீது அன்பு செலுத்த வேண்டும். பிற மக்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும். இன்றைக்கு உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் நீங்களும் நானும் அன்பு செலுத்த வேண்டும். இந்த அன்பு 1 கொரிந்தியர் 8:1 சொல்லப்படுகிறது, பக்தி விருத்தி உண்டாகும். நம்முடைய சபையிலே அன்பு பெறுகிற பொழுது, நம்முடைய சபையிலே, திருச்சபையிலே, குடும்பத்திலே, சமுதாயத்திலே அன்பு பெறுகிற பொழுது பக்தி விருத்தி உண்டாகும். ஆண்டவர் உங்களையும் என்னையும் உயர்த்துவார். வேதம் சொல்கிறது, தீர்க்க தரிசனங்கள் ஒழிந்து போகும், அந்நிய பாஷைகள் ஒழிந்து போகும், ஆனால் அன்பு மட்டும் ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை. இன்றைக்கு நீங்கள் நானும் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை உள்ளங்கையிலே வைத்திருக்கிறவர் ஏற்ற காலத்திலே உங்களையும் என்னையும் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். பெற்றோரிடத்திலே அன்பு செலுத்துகிறோமா? பிள்ளைகளிடத்திலே அன்பு செலுத்துகிறோமா? தன்னுடைய சகோதரிடத்திலே அன்பு செலுத்துகிறோமா? சகோதரியினிடத்திலே அன்பு செலுத்துகிறோமா? இறை மக்கள் மீது அன்பு செலுத்துகிறோமா? இறை அடியார்களிடத்திலே அன்பு செலுத்துகிறோமா? சமுதாயத்திலே, திருச்சபையிலே இருக்கிற மக்கள் மீது அன்பு செலுத்துகிறோமா? அதே நேரத்திலே நம்முடைய ஏழை எளிய மக்கள் மீது அன்பு செலுத்துகிறோமா? அன்புக்கு ஈடு இணை ஏதுமில்லை. நீங்கள் அன்பாக இருந்து பாருங்கள். ஏற்ற காலத்திலே ஆண்டவர் உங்களையும் நம்மையும் நிச்சயமாக அவர் உயர்த்துவார். ஸ்காட்லாந்து தேசத்திலே வயதிலே முதிர்ந்த பெரியவர்கள் 85 வயது 90 வயது நிரம்பியவர்கள் இருந்தால் அவர்கள் குடும்பத்திற்கு உதவாக்கரையானவர்கள் என்று சொல்லி அவர்களை அவருடைய பிள்ளைகள் அழைத்து கொண்டு போய் மலையினுடைய உச்சியிலே கொண்டு போய் தனிமையிலே விட்டு வந்து விடுவார்கள். அவர்கள் மலையின் உச்சியிலே பசியினாலும், பட்டினினாலும், குளிரினாலும், வெயிலினாலும் அவர்கள் பாதிக்கப்பட்டு இறந்து போய்விடுவார்கள். இப்படி ஒரு அன்பான மகன் தன்னுடைய 90 வயது மதிக்கத்தக்க தாயை அழைத்து கொண்டு காட்டுக்குள்ளே செல்கின்றார். காட்டிலிருந்து தன் தாயை தூளி மீது தூக்கி சுமந்து செல்கிறார். மலையினுடைய உச்சிக்கு சென்றார். தோழி மீது தூக்கி சுமந்த தாயை கீழே இறக்கிவிட்டார். இறக்கி விட்டு தாயினிடத்தில் ஒரு கேள்வி கேட்டான். அம்மா, உங்களை என் தோள் மீது சுமக்கிற பொழுது
வழியிலே வருகிற நேரத்திலே மரக்கிளைகளை எல்லாம் நொடித்து கீழே போட்டதின் காரணம், நான் இந்த மலையின் உச்சியிலே விட்டு வீட்டுக்கு சென்ற பிறகு இந்த நொடித்து போட்ட கிளைகளை எல்லாம் பொறுக்கி கொண்டு எடுத்துக்கொண்டு பாதையை கண்டுபிடித்து வீட்டுக்கு வருவதற்கு தானே அம்மா என்று சொல்லி கேட்டான். தாய் மகனை பார்த்தாள், கட்டி பிடித்துக் கொண்டான், அரவணைத்துக் கொண்டான், முத்து விட்டான். மகனே, அப்படி அல்ல, அதற்காக அல்ல. என் மகன் வீட்டுக்கு செல்லுகிற பொழுது பாதம் தவறி போயிடக்கூடாது. அந்த இடத்துல கிடக்கிற கிளையை பொறுக்கி பொறுக்கி பாதையை கண்டுபிடித்து நடந்து போகணும்னு நினைச்சப்பா. நான் வரணும்னு நினைக்கலம்மா, நீ பத்திரமா வீட்டுக்கு போகணும்னு நினைச்சேன். தாய் அன்புக்கு ஈடு இணை ஏதுமில்லை. இதுதான் கிறிஸ்தவ அன்பு, இதுதான் கிறிஸ்தவ அன்பு. கடைசியிலே தன் தாயை அழைத்துக் கொண்டு வீட்டுக்கு சென்றார். இன்றைக்கு ஸ்காட்லாந்து தேசத்திலே அநேக விடுதிகள் வயோதிப விடுதிகள் ஆரம்பிக்கப்பட்டு வயதிலே முதிர்ந்தவர்களை கொண்டு ஓல்டு ஏஜ் ஹோம் அதிலே கொண்டு விட்டிருக்கிறார்கள். எனக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே வார்த்தைகளை கேட்கிற நீங்களும் நானும் தாயினிடத்திலே அன்பு செலுத்துகிறோமா? தந்தையினிடத்திலே அன்பு செலுத்துகிறோமா? மற்றவர்கள் மீது அன்பு செலுத்துகிறோமா? இறைவனிடத்திலே அன்பு செலுத்துகிறோமா? அவ்விதமாய் செலுத்துகிற பொழுது ஏற்ற காலத்திலே ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய பலத்தை கைக்குள் அடங்கியிருங்கள். ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்துவார். ஒரு பாடலோடு கூட நிறைவு செய்கிறேன். என்னோடு கூட இணைந்து பாடுங்கள். அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம், அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். பண்புரு ஞானம் பரம நம்பிக்கை இன்ப விசுவாசம் இவைகளில் எல்லாம் அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். சகலமும் தாங்கும் சகலமும் நம்பும் மிகைப்படுவென்றும் மேன்மை பெற்றோம் அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். கண்களை மூடுவோம், இறைவனை நோக்கி பார்ப்போம். ஏற்ற காலத்திலே உங்களையும் என்னையும் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள் அடங்கியிருப்போம். என்ன காரியத்திற்காக நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அந்த காரியத்தை மனதிலே வைத்து ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். என்னென்ன தேவைகளுக்காக உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறீர்களோ அத்தனை காரியங்களையும் ஆண்டவர் சந்தித்து உங்களை உயர்த்துவார். தேவனுடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருங்கள். அன்பாக இருங்கள். ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அன்பின் நல்ல ஆண்டவர், நீர் கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி, நேரத்திற்காக நன்றி, ஆராதனைக்காக நன்றி அம்மா. உங்களுடைய வார்த்தைகள் எங்களோடு கூட பேசப்பட்டதம்மா. எங்கள் வாழ்க்கையிலே ஜெபத்திலே தரித்திருக்கிறோமா? அன்பிலே நிலைத்திருக்கிறோமா? ஏற்ற காலத்திலே எங்களை உயர்த்தும் அப்பா. உங்களுடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து நம்மை அர்ப்பணிக்க வேண்டுமாக 200 கீதங்களில் 424 பாடல்கள். 424 காலத்தின் அருமையை என்ற பாடலை பாடுவோம். Bye.
ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உமது கிருபாசன தண்டையில் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்கிறோம். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள்ளாக அடங்கியிருங்கள் என்ற உடைய வார்த்தையின் பிரகாரம் அன்பின் கர்த்தாவே, நீர் ஏற்ற காலங்களிலே எங்களை உயர்த்துகிறவர். நாங்கள் காத்திருந்து உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு எங்களை தகுதிப்படுத்தும் வண்ணமாக இப்பொழுதும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஜெபம் பண்ண கடவோம். மகிமை நிறைந்த எங்கள் பரிசுத்தமுள்ள தந்தையே, இந்த மகிமையான ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தருடைய பிரசன்னத்தை உணரவும், கர்த்தரை துதிக்கவும், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் தேவரே எங்களுக்கு கொடுத்த மேலான பாக்கியத்தை எண்ணி எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். குறிப்பாக எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவர், கைவிடாது எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக புனிதான ஒரு காலத்திலும் எங்களுக்கு கோட்டையும் அரணும் பாதுகாப்பும் அடைக்கலமும் கண்பலையும் ஆண்டவரே கேடகமாக இருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை மூலமாக நாங்கள் உமக்கு செலுத்தி இருக்கிற எல்லா விதமான துதி தோத்திரங்களையும் நீர் ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் ஜெபித்திருக்கிற ஜெபங்கள் உம்முடைய சமூகத்திலே அங்கீகரிக்கப்படுவதாக. இப்பொழுதும் தென்காசி வடக்கு சியோன் நகர் சேகரத்திற்காக ஜெபிக்கின்றோம். சேகரத்தை சார்ந்த ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் பெயர் சொல்லி ஆசீர்வதியும். யோபு 5:24 சொல்லிவிடமாக, இதோ உடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது ஒரு குறைவையும் காண மாட்டீர் என்று சொல்லி, அவ்விதமாக உம்முடைய சமாதானத்தையும் நிறைவான ஆசீர்வாதங்களையும் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய குடும்பத்திலே தந்து நீர் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடி ஜெபிக்கின்றோம். உலகம், ஆபிச, பிசாசு எங்களை தொட்டு விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் உம்முடைய சட்டை நிலையிலே எங்களை பாதுகாத்து வருகிறீர். ஸ்தோத்திரம். தொடர்ந்து வருகின்ற காலங்களையும் நாட்களையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பின் கர்த்தாவே, தனிப்பட்ட தேவைகள், குடும்ப தேவைகளை எல்லாம் சந்தித்தருளும். குறிப்பாக சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிறதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்தருளும். படிக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். அரசாங்க தேர்வுகளை நல்ல மதிப்பெடுத்து வெற்றி பெற்ற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். வருகின்ற கல்வி ஆண்டு ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த கொரோனா என்ற சூழ்நிலை மாறி பிள்ளைகள் பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை, திறந்த வாசலை சீக்கிரத்திலே தந்து எங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பின் கர்த்தாவே, நன்மையான காரியங்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். காலா காலங்களில் நன்மையான காரியங்கள் எல்லாம் கைகூடி வர பண்ணும். அன்பின் கர்த்தாவே, கர்ப்பஸ்திரீகளை ஆசீர்வதிங்க. ஏற்ற வேளையிலே நல்ல சுகமான பிரசவத்தை கொடுத்தருளும். குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற தம்பதிகளுக்காகவும் நாங்கள் மன்றாடி ஜெபிக்கின்றோம். ஏற்ற வேளையிலே புத்திர பாக்கியங்களை கொடுத்தபடி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒவ்வொருடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும். விவசாய பணிகளை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்கிறவர்கள், சிறு தொழில் பெருந்தொழில் செய்கிற மக்களை ஆசீர்வதியும். அன்பின் கர்த்தாவே, அன்றன்றாடு உழைக்கிற உழைப்பாளிகளை ஆசீர்வதிங்க. எங்களுடைய தேசத்திலே ஆங்காங்கே காணப்படுகின்ற ஆண்டவரே பேரிடர்கள், உயிரிழப்புகளெல்லாம் நாங்கள் கேள்விப்படுகிறோம். சுவாமி ஆண்டவரே, பல விதங்களிலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கு அருமையாக இழந்து தவிக்கிற குடும்பங்களுக்கு வேண்டிய
ஆறுதலை கொடுத்தருளும், தெய்வீக சமாதானத்தை கொடுத்தருளும். அன்பின் கர்த்தாவே, நீரே எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் மன்றாடி ஜெபிக்கின்றோம். எங்களுடைய தேசத்தை ஆசீர்வதியும், எங்களுடைய திருச்சபையை ஆசீர்வதியும். உடைய ஊழியத்தை செய்கின்ற ஊழியக்காரர்கள், மிஷினரிகள், போதர்கள் எல்லாருக்கும் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிங்க. திருச்சபையின் பிள்ளைகள் பற்பல இடங்களிலே, தமிழ்நாட்டின் பல இடங்களிலே, பிற மாநிலங்களிலே, அயல் நாடுகளிலே வசிக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கிருந்தாலும் இந்த ஆராதனைகளை பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் அனைவரையும் ஆண்டவரே நீர் பெயர் சொல்லி ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் அரவணைத்து காத்துக்கொள்ளும். தீமைகளுக்கு, நாசமோசங்களுக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும். இந்த ஆராதனையிலே நாங்கள் செலுத்திருக்கிற துதி தோத்திரங்களை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பெயர் சொல்லி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக. நிறைவு கீதமாக 200 கீதங்களில் 571 பாடுகிறோம். 571 இமயமும் குமரியும் என்ற பாடல். அன்பானவர்களே, இந்த ஆராதனையிலே நாம் இருக்கிற இடங்களிலே பங்கு பெற்று நாம் தேவனை மகிமைப்படுத்த, எல்லாம் வல்ல ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். தொடர்ந்து ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.